இயற்கை உள்ள அடக்கம். இந்த பிரபஞ்சம் இயற்கை உள்ள அடக்கம். பிரபஞ்சம் பெரிய அண்டம், அந்த அண்டத்துல பூமி ஒரு பகுதி, அந்த பகுதி உள்ள இவை அனைத்தும் அடக்கமா இருக்கணும்னா தென்னாட்டுல நம்ம மனசார உணர்ந்து அவரை வழிபடும் போது சிவன் சொல்றான். எல்லா நாட்டிலயும் இயற்கையை ஒவ்வொரு அவங்க உணர்தலுக்கு ஏற்றா போல அவங்க இயற்கையை உணர்றாங்க. அந்த உணர்தல் போது நீ சிவன் சொன்னாலும் சரி, ஜீசஸ் சொன்னாலும் சரி, அல்லான்னு சொன்னாலும் சரி, இயற்கைன்னு சொன்னாலும் சரி, பாம்பை கூட வழிபடுறவங்க இருக்காங்க, பல்லியை வழிபடுறவங்க இருக்காங்க, பறவையை வழிபடுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி வழிபடுதல் இயற்கையை தான் வழிபடுறாங்க. அந்த இயற்கை தான் அவர் இறைவன் சொன்னாரு. புரியுதுங்களா? கடவுள் இல்லையா இருக்கிறாரான்னு நான் தான் சொன்னேன்ல. அறிவை நீங்க அறிவால் உணரும் போது கடவுள் இல்லைன்னு தோணும்.